ஒரு அழகான செழிப்பான கிராமம். அங்க விவசாயம் செய்யறவங்க, சிறு தொழில் செய்யறவங்கன்னு எல்லாரும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா ஒற்றுமையா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா அந்த கிராமத்தோட இந்த சுமூகமான வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு முக்கியமான நபரோட உழைப்பு இருந்தது. அவர் பேர் ராஜு. அந்த ஊர்லயே தன்னோட தேவைகளை விட மத்தவங்க தேவைக்காக அதிகம் ஓடி ஓடி உழைக்கிற ஒரே ஆள் நம்ம ராஜு தான். பொழுது விடியறதுக்கு முன்னாடியே எழுந்துடுவார். தன்னோட வேலைகளை கவனிக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரரோட வயல் வேலைக்கோ இல்ல உறவினரோட வீட்டு விசேஷ வேலைக்கோ ஓடிடுவார். யாராவது வந்து ராஜு கொஞ்சம் இந்த உதவிய பண்ணுப்பான்னு கேட்டா மனுஷன் யோசிக்கவே மாட்டார். அவர் சொல்ற பதில் எப்பவும் ஒன்னாவே இருக்கும். சரிங்க, நான் செஞ்சு தர்றேன். ராஜுவோட மனசுக்குள்ள ஒரு ஆழமான நம்பிக்கை. நாம எல்லாருக்கும் முகம் சுளிக்காம உதவி செஞ்சா ஒரு நாள் கண்டிப்பா எல்லாரும் நம்ம மேல உண்மையான அன்பு காட்டுவாங்க, நம்மள மதிப்பாங்க. அதனாலதான் உடம்பு வலிச்சாலும் சரி, தனக்குன்னு நேரமே இல்லாட்டாலும் சரி, அவர் ஒரு நாளும் யாருக்கும் முடியாதுன்னு சொன்னதே கிடையாது. ஊருக்குள்ள எல்லாரும் அவரை புகழ்ந்தாங்க. ராஜுவா தங்கமான பையன்பா சொன்னாங்க. ஆனா அவரோட கஷ்டத்தை புரிஞ்சிக்கல. அவரை பாராட்டினாங்க, ஆனா அவர் நல்லா இருக்காரான்னு விசாரிக்கல. ஒரு நாள் கோடை வெயில் மண்டைய பிளக்குது, அனல் காத்து வீசுது. அன்னைக்கும் ராஜுவுக்கு ஓய்வில்ல. ஒருத்தர் வந்து சொல்றாரு, ராஜு இந்த அரிசி மூட்டைகளை ரைஸ் மில்ல கொண்டு போய் போடணும். இன்னொருத்தர் வராரு, தம்பி சாயங்காலம் என் வீட்டுல ஒரு சின்ன வேலை, வந்துடு. மதிய நேரம் வந்துடுச்சு. ராஜுவுக்கு பசியில கண்ணெல்லாம் மங்கலாகுது, கால்கள் சோர்ந்து நடுங்குது. அடுத்த நிமிஷம் தடால், ராஜு அப்படியே கிராமத்து மந்தையில மயங்கி கீழே விழுந்துட்டார். ஆனா பாருங்க, மயங்கி விழுந்த ராஜுவுக்கு முகத்துல தெளிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட யாரும் தரல. தூக்கி விட ஒருத்தர் கூட அக்கறையா கை நீட்டல. அதுக்கு பதிலா சுத்தி நின்னவங்க கேட்ட ஒரே கேள்வி என்ன தெரியுமா? என்னப்பா ஆச்சு, எழுந்துரு, எங்க வேலையை எப்ப முடிச்சு கொடுப்ப? மனசெல்லாம் உடைஞ்சு போய் ஊர் ஓரமா இருந்த ஒரு குளத்தங்கரையில சோகமா உட்கார்ந்திருந்த ராஜுவ அந்த ஊரின் வயதான பெரியவர் ஒரு தாத்தா பாக்குறார். அந்த தாத்தா மெதுவா வந்து சொல்றார், உன் உடம்பு வலிக்கல தம்பி, உன் மனசுதான் வலிக்குது. ராஜு அழுதுகிட்டே தனக்கு நடந்த அவமானத்தை எல்லாம் கொட்டுறார். அப்போ அந்த தாத்தா சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். மிக நிதானமாக, நீ மத்தவங்களுக்கு உதவி செய்யல ராஜு, நீ எப்பவுமே எல்லாரும் பயன்படுத்திக்கிறதுக்கு ஏத்த மாதிரி சுலபமா இருக்க. நீ எப்ப தேவையில்லாத விஷயங்களுக்கு இல்லைன்னு சொல்ல பழகுறியோ அப்பத்தான் நீ சொல்ற ஆமாவுக்கு ஒரு மதிப்பு வரும். அந்த வார்த்தைகள் ராஜுவுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தது. மறுநாள் காலையில வழக்கமா வேலை வாங்குற ஒரு நபர் வராரு. ரொம்ப அதிகாரமா சொல்றாரு, ராஜு இன்னைக்கு முதல்ல என் தோட்டத்து வேலையை முடிச்சு கொடு. ஆனா இந்த முறை ராஜு தலகுனியல, நிமிர்ந்து பார்த்து தெளிவா சொல்றார், இல்லங்க இன்னொரு நாள் பார்க்கலாம், எனக்கு இன்னைக்கு என்னோட சொந்த வேலைகள் இருக்கு. சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க. சிலர் நக்கலா சிரிச்சாங்க. ஆனா ராஜு அசரல, அமைதியா தன்னோட வேலையை பார்க்க போனார். நாட்கள் கடந்தது. இப்போ ராஜு எல்லாரும் சொல்ற எல்லா வேலையும் செய்யறதில்ல. ஆனா அவர் செய்யற சரியான வேலைக்கு ஒரு தனி மரியாதை கிடைச்சது. அவரை வெறும் ஒரு பயன்பாட்டு பொருளா நினைச்சவங்க எல்லாம் தானா விலகி போயிட்டாங்க. உண்மையிலேயே அவர் மேல அக்கறை இருந்தவங்க மட்டும்தான் கூட இருந்தாங்க. அப்போதான் ராஜு உணர்ந்தார், என்ன வெறும் தேவைக்காக பயன்படுத்தின 100 பேரை விட என்ன மதிக்கிற அந்த ஒருத்தர் தான் எனக்கு முக்கியம். டாக்டர் அப்துல் கலாம் ஐயா ஒரு முறை சொன்னாரு, உங்களோட மதிப்பை நீங்க உணராத வரைக்கும் இந்த உலகம் உங்களை மதிக்காது. இந்த கதை ராஜுவை பத்தினது மட்டும் இல்ல, இது நம்மில் பலரோட கதையா கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எல்லைகள் வகுக்கல அப்படின்னா நீங்க எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் சரி, நிச்சயம் பயன்படுத்தப்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்திருந்தா உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. நன்றி.